கந்த சஷ்டி விரதம் 2025க்கு உண்டான பதிவு தான் இது. இந்த பதிவுல ஒரு 10 வகையான விரத முறைகளை பத்தியும், அந்த விரத முறைகள் எல்லாமே என்னென்ன விரதங்கள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விரதத்துல ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி வரக்கூடிய பதிவுகள்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த விரதத்தை இப்பதான் நீங்க முதல் முறையா கடைபிடிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது வரைக்கும் ஒரு முறை கூட மகா கந்த சஷ்டி விரதத்தை நான் மேற்கொண்டதே இல்ல, இப்பதான் நான் முதல் முறையா இந்த விரதத்தை கடைபிடிக்க போறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே முதல்ல என்னுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா நீங்க எந்த வேண்டுதலை வச்சு முருகப்பெருமான் கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்க போறீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு நல்லபடியா நிறைவேறணும், அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நானுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை இதுக்கு முன்னாடி கடைபிடிச்சவங்க யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா நீங்க பதிவிடுங்க. ஏன்னா இப்போ புதுசா எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. புதுசா விரதத்தை மேற்கொள்றவங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்மளுடைய சேனல்ல வரலட்சுமி பூஜைக்கு இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு சந்தேகத்துக்குமே நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே பார்த்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ல. அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி விரதம்க்குமே நான் தொடர்ந்து பதிவு கொடுக்கறதுக்கு இருக்கேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ சந்தேகங்களுக்காக ஒரு வீடியோன்னு தனியாவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கந்த சஷ்டி விரதம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க தான் அதிகம். குழந்தைக்காக மட்டும்தான் வேண்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் நியாயமான கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே முருகப்பெருமான் கிட்ட சொல்லி இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு விரத முறைகளும் எந்தெந்த விரத முறைகள் எப்படி எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குழந்தைக்காக வேண்டி விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கான முக்கியமான விரதம் எது அப்படின்னா மிளகு விரதம்னு சொல்லுவாங்க. இந்த மிளகு விரதம் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம். முதல்ல உங்களால இதை கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. 7 நாள் இந்த விரதத்தை நீங்க கடைபிடிக்கணும். முதல் நாள் 1 மிளகுன்னு சாப்பிடணும், 2வது நாள் 2 மிளகு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நீங்க ஒவ்வொரு மிளகா ஏத்திக்கிட்டே வரணும். சோ இதுதான் மிளகு விரதம். மிளகு விரதத்துல வேற ஏதாவது சாப்பிடலாமா இல்ல பால் பழம் இந்த மாதிரி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது. மிளகு விரதம்னு நீங்க சொல்லி விரதத்தை மேற்கொள்றீங்க அப்படின்னா நிச்சயமா மிளகு மட்டும்தான் சாப்பிட்டு விரதமா இருக்கணும். தண்ணீர் நிறையவே குடிக்கணும். இந்த விரதத்தை கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2வது விரத முறை என்ன அப்படின்னா இளநீர் விரதம். இளநீர் விரதம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாள் முழுவதுமே நம்ம இளநீர் மட்டும் தான் குடிக்கணும். அதுல இருக்கிற தேங்காயை சாப்பிடலாம், அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இளநீர் மட்டுமே பருகி ஒரு விரதமா மேற்கொள்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இளநீர் விரதம். இதுக்கு இடையில நீங்க வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது, தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். இந்த மாதிரி கடுமையான விரதத்தை மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பலுவை குறைச்சுக்கோங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிற நாட்கள்ல அதிகமான வேலைகள் செய்யறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய வேலைகளை சிம்பிளா முடிக்கிறதுக்கு நீங்க முன்கூட்டியே எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பால் விரதம். பால் விரதம் இளநீர் விரதம் எப்படியோ அதே மாதிரிதான் பால் விரதம். காலை மதியம் இரவு அப்படின்னு வெறும் பால் மட்டுமே குடிச்சுக்கிட்டு நம்ம முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது. இதுதான் பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு நெய்வேத்தியமா படைச்ச பாலையுமே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு இடையில உங்களுக்கு பால் தேவைப்படும் பொழுது கூட நீங்க பால் விரதமா மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவுல வேற நீங்க எதுவுமே எடுத்துக்க கூடாது. தண்ணீர் நிறைய குடிக்கணும். நீங்க எந்த விரதம் மேற்கொள்றீங்க அப்படின்னாலுமே கூட தண்ணீர் அதிகமா குடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மயக்கத்தன்மை எல்லாமே இல்லாம இருக்கும். உங்களுடைய விரதமும் இடையில கைவிடும் நிலைமை வராம இருக்கும். 4வது பாத்தீங்க அப்படின்னா பழச்சாறு விரதம்.
பழச்சாறு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் போட்டு இந்த கடைகள்ல விக்கிற பாட்டில் பழச்சாறு வந்து எதுவுமே குடிக்க கூடாது. நம்ம வீட்லயே பழச்சாறு வந்து தயார் பண்ணி அதை வந்து குடிக்கலாம். அது மட்டும் தான் குடிக்கணும். பாட்டில்ல அடைச்சி வர பழச்சாறுலாம் வந்து உண்மையான பழச்சாறு கிடையாது. நம்ம வீட்லயே பழச்சாறு தயார் பண்ணி அதை வந்து பருகிட்டு நீங்க விரதமா இருந்தீங்க அப்படின்னா அதுதான் பழச்சாறு விரதம். இதுக்குமே நீங்க தண்ணீரும் பழச்சாறும் சேர்த்து எடுத்துக்கணும். நீங்க எந்த விரதத்தை கடவுள்கிட்ட சொல்லி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த விரதத்தை தான் அந்த 7 நாளுமே கடைபிடிக்கணும். எது உங்களால முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்துல ஒரு விரதத்தை எடுத்து ஆரம்பிச்சுட்டு இடையில முடியல அப்படின்னு மாத்திக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. சோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பண்ணாம இருங்க. உங்களால எது முடியுமோ அதை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. 5வது விரதம் என்ன அப்படின்னா பால் பழம் விரதம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து இந்த பால் பழம் விரதம் தான் எடுத்து பண்ணுவாங்க. 7 நாளுமே தொடர்ந்து பால் பழ விரதம் தான் எடுத்துப்பாங்க. நானுமே வந்து 2 வருஷமா இந்த பால் பழ விரதம் தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த வருடம் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்குமே இன்னும் நான் முடிவு பண்ணல. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கு. சோ அதை பத்தி யோசிச்சுட்டு தான் நான் வந்து எந்த விரதமா எடுக்க போறேன் அப்படிங்கறத பத்தி நான் வந்து முடிவு பண்ணுவேன். முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். பால் பழம் விரதமா இருக்கும்பொழுது பால் பழம் வந்து பருகிக்கலாம். பழங்கள் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதாவது காலையில ஒரு பால் ஒரு வாழைப்பழம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பழம், அதே மாதிரி மதியம் அதே மாதிரி இரவு, இந்த மாதிரி நீங்க வந்து கடைபிடிச்சுக்கிட்டு வரணும். 6வது விரத முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறி மற்றும் கீரைகள் விரதம்னு தனியா இருப்பாங்க. சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, காய்கறிகள் மட்டும் சாப்பிடுவாங்க. அதுலயுமே ஒரு சிலர் வந்து மண்ணுக்குள்ள விளைஞ்சு வர காய்கறியை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி வேற காய்கறிகள் வந்து எடுத்துக்குவாங்க. கீரை வகைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெறும்னே காய்கறி கீரைகள் மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடிய விரதத்தை வந்து காய்கறி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே உங்களுக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த விரதம் மேற்கொண்டாலும் நம்மளுடைய முழு அன்பை வந்து முருகப்பெருமானுக்கு நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். 7வது விரதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேளை விரதம். ஒரு வேளை மட்டுமே சாப்பிடாம இருந்து மற்ற 2 வேளையுமே சாப்பிட்டுக்குவாங்க. அதை வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து காலையில எடுத்துக்குவாங்க, இல்ல நீங்க மதியம் ஸ்கிப் பண்ண போறீங்களா இல்ல இரவு உணவு வந்து ஸ்கிப் பண்ண போறீங்களா அப்படிங்கறத உங்களுடைய உடலை பொறுத்து நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. சோ ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மீதி 2 வேளைகளுமே சாப்பிட்டு இருக்கிறது ஒரு வேளை விரதம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு வேளை விரதம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவுமே நல்ல பலனை கொடுக்கும். சோ நீங்க இப்படியுமே வந்து மேற்கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 வேளை விரதம் இருப்பாங்க. ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு 2 வேளையுமே வந்து விரதமா இருக்கிறவங்க இருப்பாங்க. நம்மளால எது பண்ண முடியும், மறுபடியும் நான் அதை தான் சொல்றேன், உங்களுக்கு தான் தெரியும் நீங்க வந்து எதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கறது. ஆரம்பத்துல ஒரு தேஜஸ்ல நான் இதை பண்றேன் அதை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள்லயே டயர்ட் ஆகி அந்த விரதத்தை கைவிடும்பொழுது உங்களுக்குமே மனசுல வந்து ஒரு சஞ்சலம் ஏற்படும். அதனால ஆரம்பத்திலேயே நீங்க முடிவு பண்ணிக்கிட்டு அந்த விரதத்தை கரெக்டா முடிச்சுட்டு வாங்க. 9வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு இல்லாம சாப்பிடுறது. ஏதாவது ஒரு வேளை வந்து நான் உப்பு இல்லாத உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு முருகர்கிட்ட சொல்லி ஒரு வேளை மட்டுமே உப்பில்லாத உணவு வந்து எடுத்துக்கலாம். மற்ற 2 வேளைகளும் நீங்க சாதாரணமா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உடம்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். உப்பு இல்லாம ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறது, அதாவது பால் சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி வந்து வெண்பொங்கல் இதெல்லாமே வந்து உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம். மற்ற 2 வேளைகள் நீங்க சாதாரணமா எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு ருசியை வந்து நம்ம விட்டு கொடுத்து கடவுள்கிட்ட ஒரு வரத்தை கேட்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கடைசி பாயிண்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன். இதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வருவீங்க, இந்த மாதிரி கடுமையான விரதம்லாம் இருந்துதான் நம்ம கடவுளை வந்து கும்பிடணும் அப்படின்னு எந்த கடவுளுமே நம்மள வந்து கேட்கல அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்வீங்க. ஏன்னா போன வருடம் நான் வந்து வீடியோ போடும்போது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னீங்க. நானுமே அந்த வீடியோல அப்படி சொல்லவே இல்லை. நம்ம இருந்து கடவுள் சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லல. எந்த கடவுளுமே வந்து நம்மளை வருத்தி தான் அவங்களை வேண்டிக்கணும் அப்படின்னு எந்த கடவுளும் சொல்றது கிடையாது. நம்மளாவே விருப்பப்பட்டு தான் நம்ம இந்த விரதங்கள் வந்து எடுத்து பண்றோம். நம்மளுடைய ஏதாவது ஒரு விருப்பத்தை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம கடவுள்கிட்ட உனக்காக நான் இதை பண்றேன் முருகா, என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி வை
அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கடவுள் வந்து நம்ம கிட்ட சொல்ல போறது கிடையாது. நம்மளா ஆசைப்பட்டுதான் விரதம் அப்படிங்கறது இருக்கிறோம். இதுல உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தா நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வெறும் வழிபாடு மட்டும் பண்ணி கூட முருகரை வந்து கும்பிடலாம். இதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க. நெக்ஸ்ட் 10th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து விரதம் இருந்தே எனக்கு பழக்கம் கிடையாது, என்னால விரதம் இருந்து பண்ண முடியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு நீங்க இந்த 7 நாள் விரதம் வந்து இருக்கலாம். இந்த 7 நாள்ல வந்து ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே நீங்க அசைவம் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து தூய்மையாயிடும். சோ வந்து நீங்க அசைவத்தை விட்டுட்டு இந்த 7 நாள் விரதம் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உங்களுடைய விருப்பமான அசைவத்தை விட்டுட்டு நீங்க இந்த வந்து முருகர் விரதத்தை ஏத்து நீ இந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே மறுநாளே போயிட்டு அசைவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் இல்ல. அதுக்கப்புறம் கூட ஒரு 2 நாள் விட்டு நீங்க வந்து அசைவத்தை ஏத்துக்கலாம். அசைவம் சாப்பிடாம இந்த சஷ்டி விரதமும் மேற்கொள்ளலாம். இது எதுவுமே முடியாதுங்க அப்படின்னாக்கா விரதமே இருக்க முடியாது என்னால, நான் வழிபாடு மட்டும் தான் என்னால பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிபாடு மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கடவுள் வந்து நம்ம மனசு தூய்மையா இருக்கிறத பார்த்துதான் நமக்கு எந்த ஒரு அருளுமே கொடுப்பாரு. நம்ம மனசை தூய்மையா யார் மேலேயோ எந்த பொறாமையோ எந்த வன்மமோ இல்லாம நம்ம மனசு தூய்மையா கடவுளை வேண்டும் பொழுது அவரே சரணாகதி அப்படின்னு அடையும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றுவாரு. விரத நேரத்துல நமக்கு நிறைய கோபம் வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமா நிறைய கோபங்கள் இந்த மாதிரி வந்து நமக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி நடக்கும். பிள்ளைங்க மேல எரிஞ்சு விடுறது, கணவர் மேல எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது எல்லாமே நீங்க அமைதியா கடந்து வாங்க. முருகர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா கடந்து வந்துருங்க. இன்னும் சில பேர் சொன்னீங்கன்னா மௌன விரதமே இருந்துருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல மௌன விரதமா இருக்கிறது வந்து நம்மளுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். ஆனா மௌன விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனா கோவப்படாதீங்க. கோவப்படாம அமைதியான மனநிலைமையில எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம உங்களை சுத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியான ஒரு மனநிலைமையில நீங்க விரதம் இருக்கும்பொழுது இன்னுமே உங்க மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இறைவனை வந்து நீங்க கும்பிடலாம். நான் சொல்லியிருந்தேன் இந்த 10 விரத முறைகளுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, இந்த விரதத்துல எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோவா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சந்தேகத்துக்கான வீடியோவா தான் இருக்க போகுது. காப்பு எப்ப கட்டணும், எப்பத்துல இருந்து விரதத்தை மேற்கொள்ளணும், திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் விரதம் முடிக்கணுமா, ஒரு நாள் விரதம் இருக்கிறது, இத பத்தி எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுலயே கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப லாங்கா போயிடும். சோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் வந்து கொடுத்துக்கோங்க. ஹைப் பாயிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சோ வந்து உங்களால 4 பேர் சேர்ந்து பார்க்கும்போது அவங்களுக்குமே பயனடைவாங்க. என்னுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பாக்குறீங்க, இதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்ததில்ல அப்படின்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, கடவுள் சார்ந்து இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, பொட்டு வைக்கலையே, குங்குமம் வைக்கலையே அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேர் நினைப்பீங்க. எங்களுக்கு வந்து இப்போதைக்கு பொட்டு குங்குமம் எல்லாம் வைக்க கூடாது, ஏன்னா என்னுடைய பெரிய மாமியார் வந்து தவறிட்டாங்க. சோ அதனாலதான் நான் வந்து பொட்டு வைக்காம இருக்கேன். யாரும் அதை வந்து தவறா நினைச்சுக்காதீங்க. சோ அதனால நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச்.